ஸோ போன வீடியோ வந்து நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரடக்ஷன், நம்மளை பற்றின இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதான் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ நான் என்ன யோசிச்சேன்னா, எப்படியுமே அந்த இன்ட்ரடக்ஷனுமே ஒரு கெரியர் ஸ்பெசிஃபிக் ஜோனுக்கு எப்படி நம்ம பண்ணுறதுங்கிற மாதிரி டார்கெட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ரொம்ப வேறு என்ன விஷயம் வந்து ரொம்ப ஒரு நர்வஸ்னஸ் உண்டாக்கும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதே ஒரு நர்வஸ்னஸ் உண்டாக்கும். ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச, நான் யோசிக்கும் போது இது கரெக்டாக இருக்கும்னு தோன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களுமே அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் when you are attending an interview. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னு உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் வந்து டு நோ அபவுட் த கம்பெனி. இது நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. என்ன பெர்ஸ்பெக்டிவ் நான் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணோங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியணும், உங்களால் அந்த கம்பெனிக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, உங்களால் என்ன அந்த கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், கரெக்டாக? அண்ட் அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஸ்கில் செட் இல்லாமல் உங்களால் என்ன வந்து ஆட் பண்ண முடியும், உங்களால் அந்த கம்பெனிக்குள்ளே எப்படி க்ரோ பண்ண முடியும், இது எல்லாமே உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சால் தானே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்லாம் அட்டன் பண்ணும்போது அந்த கம்பெனி பற்றி தெரியாமல் இருக்கிறது கூட ஓகே, பட் அதுவுமே ஐ வில் நாட் அட்வைஸ். பட் இன்டர்வியூக்கு முன்னாடி தயவு செஞ்சு கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வந்து க்ரோத் இருந்திருக்கு அவங்களுக்கு, ஒரு 10 இயர்ஸில் அவங்க ஒரு கம்பெனியாக எப்படி க்ரோ ஆகியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இது வந்து பிஃபோர் த இன்டர்வியூ. இப்போ இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஜோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இனிஷியலி வந்து உங்களோட the way you present yourself அதை வந்து ரொம்ப பார்ப்பாங்க எனி ஆர்கனைசேஷன், சரியா? ஸோ நீங்கள் அதில் வந்து ரொம்ப அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். அந்த வேலைக்கு தகுந்த விதத்தில் எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமோ அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. பட் த வே யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் வந்து இது எல்லாருக்குமே அப்ளை ஆகும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த இன்டர்வியூக்கு போனாலும். ஓகே, ஸோ அதில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டைமுக்கு போங்க. ஓகே, டைமுக்கு போங்கன்னா 9:30க்குன்னா 9:25 போகாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ இன் அட்வான்ஸ் போங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே நர்வஸாக இருப்போம்ல. ஸோ நர்வஸாக இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகிறது, 10 நிமிஷம் முன்னாடி போகிறது பண்ணிங்கன்னா இன்னுமே அந்த நர்வஸ்னஸ் வந்து ஆட் ஆகும். நம்ம ஆக்சுவலாக பண்ண வேண்டிய விஷயத்த பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். அதை விட சொதப்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, போயிட்டு வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு நினைக்காதீங்க. வெயிட் பண்ணால் கூட பரவாயில்ல. அங்கே போயிட்டு உட்காந்து ஜஸ்ட் அந்த அட்மாஸ்ஃபியரில் ஃபஸ்ட்டு உங்களை கொஞ்சம் பழக்கிக்கோங்க. ஓகேயா? இது வந்து த நெக்ஸ்ட் திங் தட் ஐ வில் சே, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி வந்து அவங்க முன்னாடி உட்கார்றோம், எப்படி வந்து நம்ம பிஹேவ் பண்ணுறோம், அதுவுமே வந்து மேட்டர்ஸ். ஓகே, ஸோ அவங்கள பார்த்து பேசும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரியாக்ஷனே கொடுக்காம அப்படியெல்லாம் இருக்காதீங்க. அப்பப்போ டைம்லி யூ கேன் ஸ்மைல். ஓகே, அப்பப்போ வந்து யூ கேன் பி யுவர் செல்ஃப். அப்பப்போ இல்லை, எப்போவுமே யூ ஷுட் பி யுவர் செல்ஃப். அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, இவங்ககிட்ட அப்ரோச்சே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸை வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது. அது நர்வஸ்னஸ்னால தான் வரும், பட் நம்ம அப்படி வச்சுக்கக்கூடாது. ஓகே, அது தப்பான ஒரு ஐடியா கூட கன்வே பண்ணும். ஓகே, உங்களை அப்ரோச் பண்ண முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் டூ தட். ஓகேயா? இன்னொன்று, டியூரிங் த இன்டர்வியூ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூரிங் த இன்டர்வியூ ரொம்ப ஃபிஜிட் பண்ணாதீங்க. கையை பிடிச்சிடணுன்றது, ஏன்னோ கை கட்டிட்டு உட்கார்றது, அவங்க பேசும்போது, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அவங்க பேசும்போது லெட் தெம் ஃபினிஷ். அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு பேசி முடிக்க விடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. ஓகேயா? கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முந்திக்கிட்டு போயிட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் நாட் அ குட் திங் டு டூ. அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க.
என்னவாக இருந்தாலுமே அவங்க வந்து ஆன்சர் அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் என்னவோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்னவோ அதை ஆஃபர் பண்ணுங்கள். ஓகேயா? அண்ட் நவ் கம்மிங் டு த ஆக்சுவல் இன்டர்வியூ. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போது யூஸ்வலாக வந்து உங்களோட பேஸ் லெவல் சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இஃப் தே ஆர் ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி சேலரி வேணும், உங்கள் ஒர்க் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் இந்த ஒர்க் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிற மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வரும்போது சில பேர் வந்து ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமா பேசணுமா அப்படின்னா, இல்லை எனக்கு எதுவுமே இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேயா? உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு என்ன க்ரோத் இருக்கும், என்னால் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் என்கிட்ட இருந்து, இதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் எப்போ கேட்க முடியும்னா நீங்கள் கம்பெனி பற்றி டீட்டெயில்டாக இன்டர்வியூக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் கேட்க முடியும், இல்லைனா கேட்க முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு நோ த கம்பெனி. ஓகே, அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை பற்றியும் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு ஆஸ்க் த ரைட் கொஷின்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து சேலரி. ஸோ சேலரி பற்றி கேட்கும்போது யூஸ்வலாக என்னென்னா, என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும், என்ன கொடுத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ஏன்றது எனக்கு புரியுது. இப்போ ஒரு வேலை கிடைக்கிறதே கஷ்டம். இந்த நேரத்தில் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணக்கூடாது. அவங்க கேட்குறது, அவங்க என்ன ரெடியாக இருக்காங்களோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் தட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே, நீங்கள் ஒரு நல்ல வேலை, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேலை வந்து சேலரியை நெகோஷியேட் பண்ண முடியும். ஓகேயா? இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் போடலான்னு யோசிக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் இன் திஸ் வீடியோ. பட் ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் தட் உங்களோட ஸ்கில் செட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் சேலரி நெகோஷியேட் பண்ண முடியும். இஸ் நத்திங் ராங் இன் தட். ஓகே, ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இஸ் டு ஆஸ்க் தெம் எப்போ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ரெஸ்பான்ஸ். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய ஜாப் என்வாயன்மெண்ட்டில் நான் பார்க்குறேன், நான் கேள்விப்படுறேன், இன்டர்வியூ எடுக்கிறாங்க, கூப்பிட்றாங்க, எல்லாமே நடக்குது. பட் ரெஸ்பான்ஸே வரமாட்டேங்குது. எப்போ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறதுனே தெரியல. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஆஸ்க் தெம் ஒரு ஐடியாக்காக, எப்போ நான் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கலாம், இதை வந்து கேட்டுக்கோங்க கிளியராக. ஸோ இப்போ அவங்க சப்போஸ் வந்து வித்தின் அ வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் அ வீக் உங்களுக்கு வந்தால் ஓகே, வரலன்னா யூ கேன் மூவ் ஆன் வித் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதை கேட்காமல் இருக்காதீங்க. ஓகேயா? ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் உங்களை கேரி பண்ணிக்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். எதுவுமே வந்து அந்த கம்பெனிக்காக பண்ணாதீங்க. இப்படி இருந்தால் எனக்கு வேலை கிடச்சிரும், இப்படி அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்று சரி வராதா, வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். சரியா? இல்லை அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இது சரி வர மாதிரி தெரியல, இதை நான் இப்படி அப்ரோச் பண்ணலாமா, அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் இட் வில் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக டீல் பண்ணுற ஒரு பர்சன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். கிளியராக? ஸோ யாருக்காகவும் நீங்கள் ரொம்ப அமுங்கி போகிறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்களும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஓவராலாக வென் யூ ஆர் அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ, ப்ரீ அண்ட் டியூரிங் இன்டர்வியூ நீங்கள் பண்ண வேண்டியது. போஸ்ட் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல, ஒரு அவங்க சொல்கிறாங்க ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ஒரு இமீடியட் கான்டாக்ட் இருக்கும்ல ரீச் அவுட் பண்ணுறதுக்கு, அந்த பர்சன்கிட்ட ஃபார்மலாக எப்படி ரீச் அவுட் பண்ணணுமோ அப்படி ரீச் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இஃப் தே ப்ரிஃபர் மெசேஜ் அனுப்புங்க. மெயில் தானா, மெயில் அனுப்புங்க, ஒரு வாட்டி அனுப்புங்க. இஃப் தே டோன்ட் ரெஸ்பாண்ட், மூவ் ஆன். கான்ஸ்டண்ட்டாக வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. தட் வில் நாட் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து வராது. ஸோ அதை பண்ணாதீங்க. ஓகே, அவங்க சொன்ன டைம்லைனுக்குள்ளே வரலன்னா ஒரு வாட்டி ரீச் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டோன்ட் டூ. ஓகே, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது அடுத்தது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேயா?
ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பேசணுன்னு நினச்சேன். ஐ திங்க் அடுத்த வீடியோ மோஸ்ட்லி வந்து சேலரியை நீங்கள் எப்படியெல்லாம் நெகோஷியேட் பண்ணலாம் அண்ட் எதனால் அது உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஓகேயா?